ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கொண்டக்கடலை பிரியாணிங்க. சன்னா பிரியாணி பண்ண போகிறோம். சூப்பராக டேஸ்டியாக இருக்குங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குக்கரை ஸ்டவ்வில் வச்சுட்டோங்க. இதில் ஒரு 4 ஸ்பூன் ஆயில் சேர்த்திக்கிறலாங்க. ஒரு 4 ஸ்பூன் அளவு வெங்காயம்லாம் நல்லா வணங்கணும். அதுக்காக 4 ஸ்பூன் சேர்த்திக்கிறோங்க. சூப்பராக உதிரியாக குக்கர்லேயே டேஸ்டியாக பண்ணலாங்க. குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. லஞ்ச் பாக்ஸுக்கும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பண்ணி கொடுக்குறப்ப. எண்ணெய் இப்போ நல்லா காஞ்சி வரட்டுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், ஒரு பிரிஞ்சி இலை எடுத்து 4 உடச்சி போட்டுக்கிட்டேங்க. நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும். பிரிஞ்சலை, பட்டை, கிராம் சேர்க்குறப்ப அன்னாச்சி பூ 1 சேர்த்திக்கிட்டேங்க. பட்டை வந்து ஒரு 3 துண்டு அளவு சேர்த்திக்கலாம். குட்டி குட்டி பீஸாக ஒரு 3 பீஸ் பட்டை சேர்த்திக்கிறேங்க. லவங்கம் வந்து ஒரு 4 பீஸ் அளவு சேர்த்திக்கிடலாம். ஒரு 4 லவங்கம் சேர்த்திக்கிடலாங்க. இதெல்லாம் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வரட்டும், ஆயிலில் பொரிஞ்சு வரட்டுங்க. அவ்வளோ ஒரு வாசனையாக வரும். பொரிஞ்சதுக்கப்புறம் நல்லா பொரிஞ்சு வந்துட்டுருக்கு பாருங்கள். இப்போ பெரிய வெங்காயம் 1 நீல வாக்கில் நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க. அந்த பெரிய வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். பெரிய சைஸுங்க ஒரு பெரிய வெங்காயம். சின்னதாக இருந்தால் 2 சேர்த்திக்கங்க. இதை நல்லா வணக்கி கொடுத்துக்கலாங்க. நம்ம நல்லா வணங்கி வந்துட்டுருக்கு பாருங்கள். சன்னா பிரியாணி ரொம்ப ஹெல்த்லியானதுங்க. குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய் 2 கீறி போட்டுக்கிட்டேங்க. நல்லா வணக்கி கொடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் எடுத்துக்கிறலாங்க. இதையும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. நல்ல ஒரு வாசம் வர அளவுக்கு, நம்ம பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கி கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வணங்கி வந்துட்டுருக்கு. நல்லா ஜம்முன்னு வாசமாக இருக்குங்க. சூப்பராக உதிரியாக இருக்கும் இந்த மெத்தடில் பண்ணால். ஒரு தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணியிருந்தோம், அதை சேர்த்திக்கிறோம். சேர்த்தி நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. நல்லா வணங்கி வரட்டும். தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வணங்கி வரட்டுங்க. இப்போ பாருங்கள், நல்லா வணங்கி வந்துருச்சு பாருங்கள். 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்திக்கிறலாங்க. ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திக்கிட்டோங்க. 1.5 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்திக்கிறணுங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி, அவங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் 1.5 டீஸ்பூன் சேர்த்திக்கிட்டேன். இது நார்மல் காரம்தான். நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. இப்போ அரிசி அளந்த கப்பில், இந்த கப்பில் 1 கப் அரிசி எடுத்திருக்கேங்க. அதில் 1/2 கப் அளவு வேக வச்ச சுண்டலுங்க. வேக வச்ச சுண்டல் 1/2 கப் அளவு எடுத்து சேர்த்திக்கிட்டோம். சேர்த்தி நல்லா கலந்து கொடுத்துடலாம். உப்பு போட்டு தாங்க வேக வச்சுருக்கோம் சுண்டல். நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். நமக்கு சாப்பிட்றதுக்கு இந்த சன்னா பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கொண்டக்கடலை பிரியாணி. இப்போ பாருங்கள், நல்லா வணங்கி வந்துட்டுருக்கு பாருங்கள். இந்த கப்பில் 1 கப் அரிசி எடுத்துருக்கோம். 2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். சுண்டல் நம்ம எக்ஸ்ட்ரா வேணுனாலும் சேர்த்திக்கிறலாங்க. நான் வந்து கம்மியாக தான் சேர்த்திருக்கிறேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சேர்த்தா பிடிக்கும், சுண்டல் விரும்பி சாப்பிடுவீங்கன்னா நிறையா கூட சுண்டல் சேர்த்திக்கிறலாங்க. நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. 2 கப்பு தாங்க தண்ணி ஊற்றி இருக்கிறேன். இது நம்ம சாதம் வைப்போம்லங்க, டெய்லி வீட்டில் வைக்கிற அரிசியில் தான் இப்போ நான் பிரியாணி பண்ணுறேன். பிரியாணி அரிசிக்கெல்லாம் தனியாக இல்லை. உப்பு சேர்த்திக்கிட்டோங்க. உப்பு சேர்த்திக்கிட்டு இப்போ கொஞ்சம் புதினா தழை சேர்த்திக்கிறலாம். கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்திக்கிறலாங்க. கொஞ்சம் புதினா, கொஞ்சம் மல்லி சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டோம் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கலந்து கொடுத்துட்டோம் பாருங்கள். நல்லா கொதிஞ்சு வரட்டும். இப்போ நல்லா கொதிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். நல்ல ஒரு வாசனையோடு இருக்குது. உப்பு 1 கல் தூக்கலாகவே இருக்கட்டுங்க. அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அரிசியை சேர்த்திக்கிறலாங்க. சுண்டல் எக்ஸ்ட்ரா சேர்த்தாலும் டேஸ்ட்டு நல்லா தாங்க இருக்கும். சூப்பராக இருக்கும். இது நம்ம டெய்லி வீட்டில் யூஸ் பண்ணுற அரிசி தாங்க. சாப்பாடு வைக்கிற அரிசி, பிரியாணி அரிசியெல்லாம் இல்லை. இப்போ பாருங்கள், நல்லா கலந்து கொடுத்துட்டோம்.
இதில் 1 கப் அரிசிக்கு 2 கப் தான் தண்ணி ஊற்றியிருக்கோம். சுண்டல் இருக்குன்னு எக்ஸ்ட்ராலாம் நம்ம தண்ணி ஊற்றலை, 2 கப் தான் தண்ணி ஊற்றியிருக்கிறேன். சுண்டல் வேக வச்சு தான் போட்டிருக்கேன், கொண்டக்கடலை வேக வச்சு தான் போட்டிருக்கேன். வெள்ளை கொண்டக்கடலைங்க, கருப்பு கொண்டக்கடலையிலையும் பண்ணலாம். இது வெள்ளை கலரில் இருக்கிற கொண்டக்கடலை. இப்போ லெமன் கொஞ்சம் புழிஞ்சு விட்டுக்கலாங்க. புழிஞ்சு விட்டு கலந்து கொடுத்துட்டு இந்த டைமில் உப்பு காரம்லாம் செக் பண்ணி நம்ம சேர்த்திக்கிடலாங்க. காரம் உப்பு பத்தலாட்டி இந்த டைமில் சேர்த்திக்கிடலாம். நல்ல ஒரு வாசனையாக இருக்குது. இந்த கொண்டக்கடலை பிரியாணி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நல்லா உதிரி உதிரியாக வரும் பாருங்கள். இப்போ மூடி போட்டு வெயிட் போட்டு விட்டுறலாம். இப்போ வெயிட் அடங்கிருச்சு. இப்போ பாருங்கள், கொண்டக்கடலை பிரியாணி சூப்பராக இருக்குது. கலந்து கொடுத்தா நமக்கு கலர்ஃபுல்லாக வருங்க. இப்போ பாருங்களேன், நல்லா கலந்து கொடுக்குறோம். சூப்பராக கலர்ஃபுல்லாக நமக்கு கொண்டக்கடலை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக சாப்பாடு ஒன்றோடு ஒன்று ஒட்டாது இருக்குது பாருங்கள். அந்த லெமன் புழிஞ்சு விட்றதுனால சாதம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாதுங்க. சூப்பராக கொண்டக்கடலை பிரியாணி நமக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்ல ஒரு வாசனையோட ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஆனியன் ரைத்தா வச்சுக்கிறலாங்க, சூப்பராக இருக்கும். ஆனியன் ரைத்தா கொண்டக்கடலை பிரியாணி சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும். குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.